மே 6, 2026 அன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்க ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்துல நடந்த ஒரு முக்கியமான ஐபிஎல் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்துல அதிரடியா ஜெயிச்சாங்க. இந்த ரிசல்ட் ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியலையே புரட்டி போட்டுச்சு. 11 போட்டிகள்ல 14 புள்ளிகளோட கூட்டல் 0.737 நெட் ரன் ரேட்டோட என்ஆர்ஆர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியல்ல டாப் இடத்துக்கு வந்துட்டாங்க. 37-39 பஞ்சாப் கிங்ஸ் அணி தோத்திருந்தாலும் 10 போட்டிகள்ல 13 புள்ளிகளோட இதுல 6 வெற்றி 3 தோல்வி ஒரு முடிவு இல்லை இரண்டாவது இடத்திலேயே இருக்காங்க. அவங்களோட என்ஆர்ஆர் கூட்டல் 0.571 நல்லாவே இருக்கு. 37 மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் நடக்கிற இந்த ஐபிஎல் 2026 சீசனோட ஒரு பகுதிதான் இந்த போட்டி. லீக்ல இருக்கிற 10 டீம்களும் பிளே ஆஃப் இடத்துக்காக எவ்வளவு கடும் போட்டி போட்டுட்டு இருக்காங்கங்கிறதை இந்த மேட்ச் நல்லாவே காட்டுது. 32-34 இந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் 70 லீக் போட்டிகள் நடக்கும். இதுல ஒவ்வொரு டீமும் 14 மேட்ச் விளையாடுவாங்க. அப்புறம் யார் சாம்பியன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி 4 மேட்ச் கொண்ட ஒரு பிளே ஆஃப் சிஸ்டம் இருக்கு. 28-29 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட முக்கியமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஹெயின்ரிச் கிளாசன் தொடர்ந்து தன்னோட அதிரடியான ஃபார்மை காட்டுறாரு. 11 இன்னிங்ஸ்ல 494 ரன்கள் அடிச்சு 54.89 சராசரியோட ஐபிஎல் 2026 டாப் ரன் ஸ்கோரரா ஆரஞ்சு கேப்பை அவர்தான் வச்சிருக்காரு. 41 அவரோட நிலையான ஆட்டமும் பேட்டிங்ல அவர் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கான மாற்றங்களும் தான் இந்த சீசன்ல எஸ்ஆர்எச் ஓட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. 40-41 இந்த போட்டியோட முக்கியத்துவம் ஐபிஎல் 2026 சீசன் எந்த முக்கியமான கட்டத்துல இருக்குங்கிறதை தெளிவா காட்டுது. ஏன்னா பிளே ஆஃப்க்கு தகுதி பெறறதுக்கும் புள்ளிப்பட்டியல்ல நல்ல இடத்துல இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு போட்டியோட ரிசல்ட்டும் இப்போ ரொம்பவே முக்கியம். 38 மே 6 அன்னைக்கு நடந்த போட்டியில பல வீரர்கள் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும் கிளாசனோட பேட்டிங் திறமை மட்டும் இல்லாம டீமோட பவுலர்களும் அவங்க எடுத்த ஸ்கோரை பக்காவா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆல்ரவுண்டர் ஹர்ஷ் துபே 2025 எஸ்ஆர்எச் டீம்ல சேர்ந்தாரு. அப்புறம் 2026 ஏலத்துல 30 லட்சம் ரூபாய்க்கு அவரை தக்க வச்சிருந்தாங்க. வளர்ந்து வர்றா ஒரு திறமையான வீரரான இவர் இந்த சீசன்ல 8 மேட்ச் விளையாடி இந்த போட்டிக்கு முன்னாடி 8 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல துபே 2 ஓவர் போட்டு 36 ரன்கள் கொடுத்தாரு. பஞ்சாப் கிங்ஸ் பக்கத்துல நியூசிலாந்தை சேர்ந்த அனுபவமிக்க ஃபாஸ்ட் பவுலர் லாக்கி பெர்குசனை ஐபிஎல் 2026 ஏலத்துல 2 கோடி ரூபாய்க்கு டீம் எடுத்திருந்தது. அவர் எஸ்ஆர்எச்க்கு எதிரா ஒரு விக்கெட்டுக்கு 41 ரன்கள் கொடுத்தாரு. அவர் அதிக வேகத்துல பந்து வீசக்கூடிய திறமையும் ஆபத்தான பவுன்சர்களை போடக்கூடிய திறமையும் கொண்டவர். அதனால அவரை ஒரு பயங்கரமான எதிராளியா பார்க்கப்படுது. பஞ்சாப் கிங்ஸ் அணியில இன்னொரு முக்கியமான வீரர் வலது கை மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் விஜய்குமார் வைசாக். அவர் பிளேயிங் 11ல இடம் பிடிச்சிருந்தாரு. ஒரு பந்துல ஒரு ரன் எடுத்தாரு. தன்னோட கண்ட்ரோல் மற்றும் வேரியேஷன்களுக்கு பெயர் போன வைசாக் ஐபிஎல் 2026 9 மேட்ச்ல 9 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ராஜீவ்காந்தி சர்வதேச ஸ்டேடியம் 55,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வசதியோட இந்த பரபரப்பான போட்டிக்கு களமா அமைஞ்சது. இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு முக்கியமான ஹோம் கிரவுண்டா இருக்கு. இப்படிப்பட்ட வீரர்களின் மோதல்கள் ஐபிஎல் ஓட போட்டி நிறைந்த சூழலுக்கு ரொம்பவே இயல்பானது. இங்க தனிப்பட்ட வீரர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பெரும்பாலும் மேட்ச் ரிசல்ட்டை தீர்மானிக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிடைச்ச இந்த வெற்றியால அவங்க ஒரு நல்ல நிலைக்கு போயிருக்காங்க. ஐபிஎல் 2026 சீசன் முக்கியமான கட்டத்தை நெருங்கிக்கிட்டிருக்கும் இந்த நேரத்துல அவங்களோட பிளே ஆஃப் கனவுகளுக்கு இது ரொம்பவே வலு சேர்க்குது. 14 பாயிண்டுகளுடன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க முதலிடத்துல இருக்கிறது டாப் -2ல பினிஷ் பண்ண ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா டாப் -2ல வர்றவங்களுக்கு ஃபைனலுக்கு போக 2 வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? பஞ்சாப் கிங்ஸ் தோத்தாலும் கூட அவங்க 2வது இடத்துல தொடர்ந்து இருக்காங்க. இது சீசன் முழுக்க அவங்க தொடர்ச்சியா நல்லா விளையாடிருக்காங்கங்கிறத காட்டுது. ஐபிஎல் பிளே ஆஃப் ஃபார்மட் பத்தி பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ்ல முதல் 2 இடத்துல இருக்கிற டீம்ஸ் குவாலிஃபையர் 1ல மோதுவாங்க. அதுல ஜெயிக்கிற டீம் நேரா ஃபைனலுக்கு போயிடும். அடுத்து 3வது 4வது இடத்துல இருக்கிற டீம்ஸ் எலிமினேட்டர்ல விளையாடுவாங்க. அந்த எலிமினேட்டர்ல ஜெயிக்கிற டீம் குவாலிஃபையர் 1ல தோத்த டீமோட குவாலிஃபையர் 2ல மோதும். இதுல ஜெயிக்கிற டீம் ஃபைனலுக்கு 2வது டீமா போகும். நடுப்பகுதியில போட்டி ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் போன்ற டீம்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதால மீதி இருக்கிற ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப முக்கியம்.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட சிஓ காவியா மாறன் டீமோட மேனேஜ்மெண்ட்லயும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலயும் ஒரு முக்கியமான ஆளா இருக்காங்க. அவங்களோட இந்த ஈடுபாடும் தலைமை பண்பும் ஐபிஎல் கோப்பையை வெல்றதுக்கு அந்த அணிக்கு ரொம்பவே உந்துசக்தியா இருக்கு. லீக் ஸ்டேஜ் முடிய போற இந்த நேரத்துல நெட் ரன் ரேட் அப்புறம் ஹெட் டு ஹெட் முடிவுகள் மேல கவனம் ரொம்பவே அதிகமாகுது. ஏன்னா சம பாயிண்ட்ஸ் இருக்கிற டீம்களை பிரிச்சு பார்க்க இதுதான் முக்கியமான டை பிரேக்கர்ஸா இருக்கும்.